Hello civil aspirants, welcome to Sparks Academy. So in this session, we are going to deal about stability of slope. One of the important topic of soil mechanics அப்படின்னு சொல்லலாம். நிறைய aspirants வந்து இந்த டாபிக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. பட் இதுலயுமே நிறைய ஈஸி மார்க் ஸ்கோரிங் பார்ட்லாம் இருக்கு. So let's understand some concepts in stability of slope in this session. Okay. As a civil engineer, why should we study about stability of slope அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணுறோம் எல்லா விஷயத்துலையுமே. லைக் எந்த ஸ்ட்ரக்சர் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாலும். ஓகே, ஸ்லோப் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியலாக நம்ம கிரியேட் பண்ணுறோமா அப்படின்னா எஸ். ஒரு ரோட்வேஸ், ரயில்வேஸ் இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு ரயில்வே நெட்வொர்க் லே அவுட் பண்ணுறோம் அப்படிங்கும் போது we tend to construct embankments. ஓகே, embankments அப்படிங்கும் போதே அதில் there exists a slope in a ground. ஸோ இந்த ஸ்லோப் ஈஸியாக ஸ்லைட் ஆகக்கூடாது, சரிஞ்சு விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக we need to ensure the stability. That's why we are studying this concept. ஸோ இதோட ஸ்டெபிலிட்டி நிறைய ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். எப்படி ஒரு ஷியர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது, ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன், தென் கோஷன், இந்த மாதிரி வேல்யூஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அண்ட் ஸ்லோப்லேயுமே நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகே, we have infinite slope and finite slope. And with respect to this slope, we have different types of failure also. ஸோ ஒவ்வொன்றா பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த செஷனில். ஓகே, பிஃபோர் மூவிங் ஆன் டு திஸ் செஷன், நம்மளோட ஸ்பார்க்ஸ் அகாடமியில் ஏஇ அண்ட் ஜேஇ நீங்கள் சப்போஸ் எஸ்எஸ்சி ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, ஒரு இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை போர்டு எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்ரேஷனில் இருக்கீங்க அப்படிங்கும் போது டு ஹெல்ப் யூ அவுட் யுவர் ப்ரிப்ரேஷன் பாத்வே வி ஆர் ஹியர் லான்ச்சிங் கோர்சஸ். ஸோ அட்மிஷன் டீல்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் கால் திஸ் நம்பர் 8190879379. ஓகே, ஸோ இந்த கோர்சஸில் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ், டெக்னிக்கல் புக்ஸ், ஜிஎஸ் புக்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ ஏதாவது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கும் போது ஃபீல் ஃப்ரீ டு கால் அவர் அகாடமி நம்பர். ஓகே, ஃபைன்மா. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி செஷன். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன் we have different types of slope அப்படின்ட்டு. What is infinite slope, what is definite slope அப்படிங்கிறத பார்த்துடலாம். Infinite slope அப்படிங்கிறது it is the slope that is extend to the large height அப்படின்னு சொல்லலாம். ஓகே, with respect to depth சொல்கிறேன் அப்படின்னா it extend to the large height. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மவுண்டனியஸ் ஸ்லோப் எடுத்துக்கிட்டேன், ஒரு ஹிமாலயன் மவுண்டன்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கும் போது இட் ஹாவ் அ ஹியூஜ் ஸ்லோப். நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஸ்லோப் வந்து அதில் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்ஃபைனைட் ஸ்லோப்னா என்ன சொல்கிறாங்க? த இன்ஃபைனைட் ஸ்லோப் இஸ் given to any slope of a great extent with uniform soil conditions at any great depth below the surface. ஸோ ஒரு ஸ்லோப் வந்து ஒரு கிரேட் எக்ஸ்டென்ட்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு, இது மீன்ஸ் ஒரு கிரேட் வேல்யூக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது we call that slope as an infinite slope. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா மவுண்டனியஸ் ஸ்லோப்ஸ்லாம் சொல்லலாம். ஓகே மேம், நீங்கள் எம்பாக்மெண்ட் ஸ்லோப்லாம் சொன்னீங்க, அதுக்கும் இதுக்கு என்ன மேம் சம்மந்தம் அப்படின்னா those embankment slopes that we are going to construct, okay, falls under finite slope. ஏன்னா அதோட டெப்த், எக்ஸ்டென்ஷன் எல்லாம் ரொம்ப அதிகமான வேல்யூக்கு போக போகிறது கிடையாது. ஸோ those kind of slopes are considered as a finite slope. Failure of a infinite slopes takes place due to the sliding and the failure plane is a planar அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இன்ஃபைனைட் ஸ்லோப் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது இதோட ஃபெயிலியர்ஸ்ல சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் ஸ்லைடிங் அண்ட் பிளானார். ஓகே, சரிஞ்சு விழுற அந்த போர்ஷன் வந்து பிளேனா இருக்கும் அண்ட் இட் இஸ் parallel டு தி கிரவுண்ட் சர்ஃபேஸ். அதாவது இதுதான் நம்மளோட கிரவுண்ட் சர்ஃபேஸ் அப்படின்னா அதுக்கு பேரலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபெயிலியர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷனல் ஃபெயிலியர். ஓகே, டிரான்ஸ்லேஷனல் ஃபெயிலியர். இந்த டிரான்ஸ்லேஷன் ஃபெயிலியர் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த சாயிலுக்கு ஒரு ஷியர் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்ததுனா தான் ஃபெயிலியர் நடக்கும். அது நாட் ஒன்லி சாயில், ஹியூமன், இன் எவ்ரி திங். கரெக்டாக ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கு, அங்கே ஃபெயிலியர் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேனில் ஒரு ஷியர் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஓகே, ஷியர் ஸ்ட்ரென்த் இஸ் பிகாஸ் ஆஃப் தி கோஹெஷன் அண்ட் angle of internal friction of that particular soil. Okay, and due to the external factor, external loads, there exists a
normal force that normal stress that is acting over that particular plane and shear stress that is acting over that particular plane. Okay, ஒரு normal stressum ஒரு shear stressum அந்த particular planeல act ஆயிட்டு இருக்கும். Okay, so let me take this shear stress in opposite direction. shear stressum act ஆயிட்டு இருக்கும். எப்போ இந்த shear stress ஓட வேல்யூ டவ்வோட வேல்யூ shear strength exceed பண்ணுதோ, if it greater than shear strength, there exists a failure. ஓகே, நான் இப்போ இன்ஃபினைட் ஸ்லோப் பத்தி சொன்னேன். ஒரு கிரேட் எக்ஸ்டென்ட்க்கு ரீச் ஆகுது அப்படின்னா அது இன்ஃபினைட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அதுல என்ன மோஸ்ட் காமன் ஃபெயிலியர் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். டிரான்ஸ்லேஷனல் ஃபெயிலியர் இஸ் த மோஸ்ட் காமன் ஃபெயிலியர். அண்ட் when this translation failure happens அப்படின்னா அந்த along that layer, okay, shear stress exceeds the shear strength, the failure happens. Okay, so this is the case. இப்போ ஃபைனல் ஸ்லோப் பத்தி பார்க்கலாம். இதை தான் நம்ம மோஸ்ட்லி அனலைஸ் பண்ண போறோம். So the finite slope is given to any slope to the finite extent, அதாவது limited height. ஒரு எம்பேக்மெண்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், ஒரு கெனால் சைட்ல அந்த லைக் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி ஏதோ கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், ஹை எலிவேட்டட் லேண்ட் ஃபார்ம் கொடுப்போம் இல்லையா கெனால் சைட்ல, அதுதான் சொல்றேன். அது மாதிரி ஏதோ கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படிங்கும் போது we need to rise the ground level and obviously there exists a slope. So இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஃபைனட் எக்ஸ்டென்ட்டா இருக்கும். ஒரு 3 மீட்டர் 4 மீட்டர் இது மாதிரி ஒரு ஃபைனட் எக்ஸ்டென்ட்டா இருக்கும். So that kind of slope is termed as a finite slope. Okay, the failure of a finite slope takes place due to rotation and failure plane is either circular or spiral. அதே மாதிரி இங்க ஒரு எம்பேக்மெண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இதுல ஒரு ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னா எப்படி நடக்கும் அப்படின்னா it rotates like this. Okay, rotational failure happens here. அதுவும் அந்த curve வந்து என்னவா இருக்கலாம்னு சொல்றாங்க, it can be circular or it can be spiral. ஓகே, எதனால மேம் இந்த ரொட்டேஷனல் ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னா இந்த செல்ஃப் வெயிட், இந்த சாயிலோட செல்ஃப் வெயிட் இருக்கு இல்லையா, ஒரு வீக்கஸ்ட் பிளேனார் இருக்கு அப்படின்னா அந்த சாயிலோட செல்ஃப் வெயிட்டே ஒரு அப்போசிங் மொமெண்ட்டை இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்கும். ஃபெயிலியர் மொமெண்ட், அதாவது இது வந்து டிரைவிங் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செல்ஃப் வெயிட் ஆஃப் அ சாயிலே இந்த இடத்துல ஒரு டிரைவிங் மொமெண்ட் நமக்கு கொடுத்துட்டு இருக்கும். ஓகே, இதை ரெசிஸ்ட் பண்றதுக்கு சாயில்ல இருக்கிற அந்த கோஹெசிவ் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல நமக்கு ரெசிஸ்டிங் மொமெண்ட்டை கொடுத்துட்டு இருக்கும். எப்போ இந்த ரெசிஸ்டிங் மொமெண்ட்டை விட டிரைவிங் மொமெண்ட் அதிகமா மாறுதோ அப்போ இந்த ரொட்டேஷனல் ஃபெயிலியர் நடக்கும். நம்ம இன்ஃபைனைட் ஸ்லோப் பார்க்கும்போது எப்போ ஷியர் ஸ்ட்ரென்த்தை விட அதிகமா மாறுதோ அப்போ டிரான்ஸ்லேஷன் ஃபெயிலியர் நடக்கும்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரிதான் ஃபைனல் ஸ்லோப் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது when the driving moment is greater than the resisting moment, the rotational failure happens. Okay வாமா, so ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். டிரான்சிஷன் ஃபெயிலியர் ஃபைனல் ஸ்லோப்ல நடக்குமா இன்ஃபைனட் ஸ்லோப்ல நடக்குமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வாய்ப்புகள் உண்டு. அண்ட் எக்ஸாம்பிள்ஸ், ஸ்லோப் ஆஃப் அன் எம்பேக்மெண்ட் யூஸ்ட் இன் ரயில்வே, ரோட்வே, டேம்ஸ், கட்ஸ், கெனால்ஸ், இது எல்லாமே ஃபைனல் ஸ்லோப்ல ஃபாலோ ஆகுறது தான். ஓகே, அடுத்து let's talk about the type of failure that has happened. Okay, இப்போ ரொட்டேஷனல் ஃபெயிலியர் நம்ம நடக்குதுன்னு பார்த்தோம். இட்ஸ் ஃபாலோஸ் அ கர்வ் ஆஃப் ஸ்பைரல் ஆர் சர்க்குலர் அப்படின்ட்டு. இந்த ரொட்டேஷனல் ஃபெயிலியர்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்லோப் ஃபெயிலியர். இந்த ஸ்லோப் ஃபெயிலியருக்கு இன்னொரு நேம் இருக்கு, இட்ஸ் ஃபேஸ் ஃபெயிலியர். ஓகே, ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஃபெயிலியர் கர்வ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இந்த டோ பார்ட்டுக்கு மேலேயே நமக்கு முடிஞ்சிருது. ஓகே, திஸ் இஸ் அ டோ ஆஃப் அ எம்பேக்மெண்ட். இந்த டோ பார்ட்டுக்கு மேலேயே நமக்கு முடிஞ்சிருது அப்படின்னா தட் ஃபெயிலியர் இஸ் டர்ம்ட் as a slope failure or phase failure. So if the failure surface intersects with the slope above the toe, it is referred as a slope failure. This type of failure is observed when soil mass below the toe is strong and upper part is relatively weak. So அப்பர் பார்ட் ஆஃப் அ சாயில் நமக்கு ரொம்ப சாஃப்ட் சாயிலா வீக் சாயிலா இருக்கு, அண்ட் டோக்கு கீழே நல்லா ஸ்ட்ராங் சாயிலா இருக்கு அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஃபெயிலியர் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ திஸ் டைப் ஆஃப் ஃபெயிலியர் ஹேப்பன்ஸ் when the below soil is weak. Sorry, above soil is weak, below soil is
soft. Strong, sorry, strong. And df is less than 1, slope failure happens அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அது என்ன df? dfனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். df is nothing but the depth factor. ஓகே, ஸோ ரொட்டேஷனல் ஃபெயிலியர் நடக்குது. இந்த இடத்துல ஒரு ரொட்டேஷனல் ஃபெயிலியர் நடந்திருக்கு. where h is the height of the embankment and சாயிலுக்குள்ள இந்த ரொட்டேஷனல் ஃபெயிலியர் மேக்ஸிமம் ஹைட்டுக்கு எக்ஸ்டெண்ட் ஆன டெப்த் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் லெவல்ல இருந்து எவ்வளோ டெப்த்துக்கு இந்த ஃபெயிலியர் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா டி அப்படிங்கிற டெப்த்துக்கு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ டெப்த் ஃபேக்டர் அப்படிங்கிறத எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா டி பிளஸ் ஹெச் divided by h. This is the formula for the depth factor. Okay, இதுல நம்ம ஃபெயிலியர் எக்ஸ்டென்ஷனை பொறுத்து இந்த டெப்த் ஃபேக்டர் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லோ ஃபெயிலியர் தான் பார்த்தோம் இல்லையா. ஸ்லோ ஃபெயிலியர் இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ஃபேஸ் ஃபெயிலியர் அப்படின்னு பார்த்தோம். இதுதான் டோ ஃபெயிலியர் ஸ்லோ ஃபெயிலியரோட கேஸ். ஓகே, இப்போ இதோட ஹைட்டை நான் ஹெச்னு எடுத்துக்கிறேன். ஃபெயிலியர் எக்ஸ்டென்ஷன் டிங்கிற ஸ்பாட்டுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கா அப்படின்னா இல்லை. டிங்ல நமக்கு ஃபெயிலியர் ரீச் ஆகவே இல்லை. ஹெச்லையும் ஃபுல்லா நடந்திருக்கா அப்படின்னு இல்லை. வெறும் ஸ்மால் ஹெச் டெப்த்துக்கு தான் நமக்கு ஃபெயிலியர் நடந்திருக்கு. அப்போ டெப்த் ஃபேக்டரோட வேல்யூ இங்க நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸ்மால் ஹெச் டிவைடட் பை கேபிட்டல் ஹெச்னு எழுதலாம். இந்த வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்குமா, லெஸ் தென் 1 இருக்குமா, ஈக்குவல் டு 1 இருக்குமா, நீங்களே கெஸ் பண்ணுங்களேன். ஆப்வியஸ்லி the h value is very much lesser than the height of an embankment, so the depth factor value is going to remains less than 1. So df is less than 1. So toe failure, slope failure, then base failure, இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் எல்லாம் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா டெப்த் ஃபேக்டரோட வேல்யூ வச்சு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இப்போ டெப்த் ஃபேக்டர் லெஸ் தென் 1 இருக்கு. ஓகே, டெப்த் ஃபேக்டர் லெஸ் தென் 1 இருக்கு அப்படின்னா அங்க நமக்கு ஃபேஸ் ஃபெயிலியர் ஆர் ஸ்லோ ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை வச்சு நான் இன்னொரு ஃபெயிலியரை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். லெட்ஸ் டாக் அபவுட் the failure that is extend up to the toe. இதுதான் நான் வந்து toe part அப்படின்னு சொன்னேன்னா ஃபெயிலியர் வந்து டோ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஃப்ரம் தி டாப் டு டோ பார்ட் the failure extend. Okay, if the failure occurs when the failure surface passing through the toe. This is the most common mode of failure which is being observed in finite toe. Finite toeல வந்து ரொம்ப காமனான ஒரு ஃபெயிலியர் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து இன்ஃபினிட்ல டிரான்ஸ்லேஷனல் ஃபெயிலியர் தான் காமன் பார்த்துட்டோம். ஃபைனட் ஸ்லோப் பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப காமன். டோவா, பேஸா, ஸ்லோப்பா அப்படின்னு பார்த்தா the toe failure is very common. It is occur when the slope is steeper than 53 degree. அந்த ஸ்டீப்பிங் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஐயோட வேல்யூ 53 டிகிரியை விட அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது அந்த இடத்துல டோ ஃபெயிலியர் நடக்கும். இங்க டோ ஃபெயிலியர் நடக்கணும் அப்படின்னா டெப்த் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற டேர்ம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் டெப்த் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு டி பிளஸ் ஹெச், ஓகே, டிவைடட் பை ஹெச். இப்போ டிங்கிற வேல்யூ, ஓகே, இந்த ஸ்பேஸ்ல நமக்கு ஃபெயிலியர் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கா அப்படின்னா இல்லை. டியோட வேல்யூ அகைன் 0. ஹெச் டெப்த் ஆஃப் தி எம்பாக்மெண்ட்ல ஃபுல்லா ஃபெயிலியர் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கா அப்படின்னா எஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ஃபெயிலியர் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல can I write h divided by h so that the depth factor becomes 1. அப்போ toe failure கேஸ் பொறுத்த வரைக்கும் depth factor ஓட வேல்யூ 1 இருக்கும்னு அர்த்தம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்கடுத்து let's talk about the base failure. Base failure பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா the failure surface is extending below the ground level. டோ லெவலுக்கும் கீழே ஃபெயிலியர் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா அதுதான் நம்ம பேஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேர்ம் பாருங்க, the type of failure observed when the soil mass below the toe is soft, weak in compression and slope is flat. ஸ்லோப் வந்து ரொம்ப ஃபிளாட்டரா இருக்கு, ஸ்டீப்பா இல்லை, இப்படி ஸ்டீப்பா இல்லை, ரொம்ப ஃபிளாட்டரா இருக்கு அப்படிங்கிற கேஸ்லையும், ஓகே, கீழே இருக்க சாயில் வந்து நல்லா சாஃப்டா இருக்கு, கம்ப்ரெஷன்ல ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிங்கிற கேஸ்லயும் இந்த பேஸ் ஃபெயிலியர் அக்கறாக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ the base failure
occurs when the failure plane passes below the toe. டோவுக்கு கீழே பாஸ் ஆகுது அப்படிங்கும்போது டெப்த் ஃபேக்டர் எப்படி மேம் கிரேட்டர் தென் 1 வரும் அப்படிங்கிறத பார்ப்போமா? ஸோ இந்த இடத்துல கிரீனை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேஸ் ஃபெயிலியர்னு அசியூம் பண்ணியிருக்கேன். ரெட்டை வந்து டோ அப்படின்னும் ப்ளூவை வந்து ஸ்லோப்னும் அசியூம் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிங்கிற இடத்துல ஃபெயிலியர் நடந்திருக்கு. ஸோ ஐ கேன் டேக் த ஃபுல் வேல்யூ ஆஃப் டி. ஹெச்ங்கிற இடத்துலையும் நமக்கு ஃபெயிலியர் இன்வால்வ் ஆயிருக்கு. ஐ கேன் டேக் தி ஃபுல் வேல்யூ ஆஃப் ஹெச் divided by h. So d plus h divided by h, when the numerator is greater than the denominator, obviously the depth factor is going to greater than 1. So இவ்வளோ சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஓகே, இதுல இருந்து எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸ்லோப், டோ, பேஸ், இந்த 3 ஃபெயிலியருக்கான வித்தியாசம் என்ன, டெப்த் ஃபேக்டர் யூஸ் பண்ணி இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்றோம், வாட் இஸ் த கரஸ்பாண்டிங் வேல்யூ ஆஃப் அ டெப்த் ஃபேக்டர், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் எங்க எது நடக்கும், ஒரு ஸ்ட்ரீட் ஃபெயிலியரா இருந்து அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது. Apart from this failures, we have other 2 failures called wedge failure and compound failure. Wedge failure na என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல அகைன் நான் பேக்மெண்ட் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்லேஷன் ஃபெயிலியர் பார்க்கும்போது அந்த ஃபெயிலியர் வந்து பிளானார் சர்ஃபேஸாக இருந்தது அண்ட் இந்த சாயில் சர்ஃபேஸுக்கும் அந்த ஃபெயிலியர் சர்ஃபேஸும் பேரலாக இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் வெஜ் ஃபெயிலியர் கேஸில் நமக்கு பேரலா இருக்க போறது இல்லை. என்னதான் வந்து அந்த ஃபெயிலியர் பிளேன் வந்து நமக்கு வந்து பிளெயினா இருக்கு அப்படின்னாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு பேரலல் வித் தி சாயில் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இன்க்ளைண்டா இருக்கும். அந்த ஃபெயிலியர் பிளேன் இருக்கு இல்லையா, அது வந்து இன்க்ளைண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெஜ் ஃபெயிலியர் இஸ் ஆல்சோ known as a block failure or plan failure generates a failure plane that is inclined. This type of failures occurs when there is a fissures, joints, weak soil in a slope, when slope is made of 2 different materials. மேலே ஒரு மெட்டீரியலால மேடா இருக்கு, கீழே ஒரு மெட்டீரியலால மேடா இருக்கு. மேலே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாயில் இருக்கு, கீழே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாயில் இருக்கு. மேலே வீக் சாயில் இருக்கு, கீழே ஹாட் சாயில் இருக்கு. ஒருவேளை அங்கே வந்து ஒரு கிராக் ஃபார்மேஷன்ஸ் இருக்கு, ஃபிஷரிஸ், ஜாயின்ஸ் இது மாதிரி இருக்கு. அப்படிங்கும் போது இந்த வெஜ் ஃபெயிலியர் நடக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் தி காம்பவுண்ட் ஃபெயிலியர். காம்பவுண்ட் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னாவே இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து டிரான்ஸ்லேஷன், இன்னொன்று ரொட்டேஷன். 2 கைண்ட் ஆஃப் ஃபெயிலியர் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த 2 கைண்ட் ஆஃப் ஃபெயிலியரும் சேர்ந்து நடக்குது, அந்த ஃபெயிலியர் பிளேன் சர்ஃபேஸ்ல வந்து சேர்ந்து நடக்குது அப்படிங்கும்போது we call that failure as a compound failure. ஸோ ஒரு சர்டன் பார்ட்க்கு ரொட்டேஷனலும் ஒரு சர்டன் பார்ட்ல டிரான்ஸ்லேஷனும் நடக்குது அப்படின்னா that is called as a காம்பவுண்ட் ஃபெயிலியர். எப்படி மேம் இப்படி நடக்கும், பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா, ஒரு ஹார்ட் சாயில் கீழே திடீர்னு ஒரு சர்டன் டெப்த்துக்கு மட்டும் சாஃப்ட் சாயில் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்லிப் சர்ஃபேஸ் இஸ் கர்வ்டு 2 ends like rotational slip surface and flat as central portion like a translation failure. ஸோ இந்த ஸ்லிப் சர்ஃபேஸ் பார்த்து பயப்பட வேணாம், இது வந்து ஃபெயிலியர் சர்ஃபேஸ் தான் வந்து ஸ்லிப் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு வந்து நமக்கு ரொட்டேஷனலா இருக்கு, ஒரு சர்டன் பாயிண்ட்ல டிரான்ஸ்லேஷனா இருக்கு. ஸ்லிப் சர்ஃபேஸ் becomes flat when there is a hot soil at the considerable depth from the toe. Told it wrong. So okay, here if the soft soil exists, here the hot soil exists. Okay, ஒரு certain depth மேல hot soil இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் இடத்துல அந்த பர்டிகுலர் ஸ்பாட்ல நமக்கு டிரான்ஸ்லேஷன் ஃபெயிலியர் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இட் பிகம் ஃபிளாட் வென் தட் ஹேப்பன். அடுத்து லெட்ஸ் டாக் அபவுட் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் அ இன்ஃபைனைட் ஸ்லோப். ஓகே, ஸோ ஒன்ஸ் நான் ஸ்டெபிலிட்டி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட ஃபெயிலியர் பிளேனை அனலைஸ் பண்ணும். இஃப் திஸ் இஸ் அ ஃபெயிலியர் பிளேன், இதை வந்து நான் ஒரு ஃபெயிலியர் பிளேன்னு கன்சிடர் பண்றேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அதில் ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும், ஷியர் ஸ்ட்ரென்த் இருக்கும். இஃப் the shear strength is less than the shear strength, failures happen அப்படிங்கிறத பார்த்தோம். shear strength ஓட வேல்யூ என்னமா சொல்லலாம், c plus sigma n tan pi அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இட்ஸ் the direct formula for calculating the shear strength. and shear stress ஓட வேல்யூ எப்படி calculate பண்ணலாம் அப்படின்னா, if given that this is the depth of a, okay, let me take, this is the depth of that particular slope.
ஓகே, z அப்படின்னு எடுத்துக்கிறேன். if z is the depth of that particular slope, gamma z cos beta into sin beta gives us the shear stress that is acting on that particular surface. ஓகே, இதோட நார்மல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா gamma z cos square beta. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு? சாயிலோட யூனிட் வெயிட், எவ்வளோ டெப்த் ஆஃப் அந்த ஸ்லோப் வந்து எவ்வளோ டெப்த்துக்கு இருக்குது அப்படிங்கிறது, தென் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் பீட்டா, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. இப்போ ஸ்டெபிலிட்டி நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா the factor of safety is given as the ratio of a shear strength to the tau. Okay, the ratio of the shear strength to the tau. So can I write C plus sigma n க்கு பதிலா gamma z cos square beta tan pi divided by tau க்கு gamma z cos beta into sin beta அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? இப்போ ஒரு கோஷன்லெஸ் சாயிலுக்கு நான் அனலைஸ் பண்ண போறேன்னு எடுத்துக்கிறேன். லெட்ஸ் அஸ்யூம் the soil is a cohesionless soil. அப்போ C யோட வேல்யூ எனக்கு ஃபுல்லா 0 ஆயிரும். அப்போ can I write gamma z cos square beta tan pi divided by gamma z cos beta into sin beta ன்னு எழுதலாம். ஓகே, இப்போ gamma z can cancel, this two terms get cancelled. Okay, so finally எனக்கு என்ன கிடைக்கும்? cos beta tan pi divided by sin beta அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த cos பீட்டாவை நான் டினாமினேட்டருக்கு கொண்டு வரேன். அப்போ tan pi divided by sin beta divided by cos beta அப்படின்னு. So can I write that term as tan pi divided by tan beta? So for a cohesionless soil, okay, for a cohesionless soil, the factor of safety, the stability analysis depends on the angle of internal friction and angle of inclination. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்கு, நம்ம ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணலாம். ஸோ as of now you need to understand, for a motionless soil the stability of a slope depends on the two things. One on the angle of internal friction and another one is the angle of inclination of a slope. Okay, so இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. if pi is greater than beta, what is slope? The slope is safe அப்படின்னு அர்த்தம். பிகாஸ் எனக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்னவா கிடைக்க போகுது? இது இந்த வேல்யூ நியூமரேட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி சேஃப். if pi is equal to beta, the slope is at critical condition. if pi is less than beta, the slope is unsafe condition. So all this thing is very much important. Okay mama, so this is what we did about. And ஸ்லோப்போட ஸ்டெபிலிட்டியை அனலைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. we have total stress analysis for purely cohesive soil. It's nothing but pi 0 degree method அப்படின்னு சொல்லுவாங்க. since the angle cohesive soil அப்படிங்கும் போது the angle of internal friction is obviously going to 0, right? so pi 0 degree அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து we have a Swedish slip circle method. so in this method நம்ம ஒவ்வொரு ஸ்லைட்ஸாக எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கடுத்து we have friction circle method. friction circle methodல பையோட வேல்யூ வச்சு we are going to construct a circle. அது டேரெக்டாக இந்த வேல்யூ வச்சு நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஸோ ரேடியஸ் ஆஃப் அ ஃபெயிலியர் பிளேன் அலாங் வித் தட் பை வேல்யூ, இந்த ரெண்டு வேல்யூவும் வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்லோப்பை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். இஃப் யூ வாண்ட் நெக்ஸ்ட் செஷன், ஜஸ்ட் கைண்ட்லி கமெண்ட் இன் அ comment section so that we understand your requirements. Okay, இல்லை சாயில் மெக்கானிக்ஸில் வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக டாபிக்ஸ் வேணும் அப்படின்னாலுமே just mention it. Feel free to mention that in the comment section. We will here to provide you that. Okay, so as I already told, நம்மளோட Sparks Academy the admissions are going on for AE and JE batches. So admission details வேணும், fee structure details வேணும் அப்படின்னா you can call this number 8190879937. Okay, so thank you so much. We will meet in the next video.